பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர்லாம் ஒயிட் கலரில் நம்ம ஃப்ரெண்ட்லாம் மாசாக நிற்கிது. ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், வாய்ஸ் மெயில், ரிவர்ஸ் கேமரான்னு எல்லா ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குது. எல்லாமே வந்துட்டு ஒரு 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் இப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கேருந்து பேக் வியூ பார்த்துக்கோன்னா அப்படி சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த ஃபார்வர்ட் சீட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்கார்பியோவில் ஃபார்வர்ட் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுவுமே இல்லாமல் ஒரு சர்ச்சு ஃபாதர் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்க வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இனி நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மஹிந்திரா ஸ்கார்பியோ. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானோ அப்புறம் சென்னை 2 இடத்துல பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தா அதே மஹிந்திரா ஸ்கார்பியோ தான் இறக்கிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர்லாம் ஒயிட் கலரில் நம்ம ஃப்ரெண்ட்லாம் மாசாக நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 1,90,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் இன்சூரன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், 4 பவர் விண்டோ, ஃப்ரண்ட் ஏசி, ரியர் ஏசி, உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கு, மியூசிக் சிஸ்டம், டச் ஸ்க்ரீனு, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், வாய்ஸ் மெயில், ரிவர்ஸ் கேமரான்னு எல்லா ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது பேட்டரி, புது ஃப்ளோர் மேட், புது லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க. அது போக உங்களுக்கு நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி வண்டியில் டெண்டு ஸ்க்ராட்ச், டிங்கரிங் இருக்குன்னு எதுவுமே இல்லை. உங்களுக்கு இது வண்டியை சுற்றி ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. வண்டி எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக், ஸ்மோக்குன்னு எதுவுமே இல்லாமல் எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்டி இன்ஜின் வந்துட்டு ஒரு 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். ஒரு டைமில் நம்ம கொடுத்த வண்டி இப்போ நம்ம கிட்ட இருந்து அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேறு வண்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த வண்டி சூப்பரான ஒரு கண்டிஷனில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ இன்டீரியர்லாம் லைவாக பார்த்துக்குவாங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா புது லெதர் சீட் கவர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் மேட்டு, புது ஃப்ளோர் மேட்டு, மேலே அப்போல்சர் எல்லாமே நீட்டான குவாலிட்டியில் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், ஸ்கார்பியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் சீட்டில் இருக்குது. ஃபார்வர்ட் சீட்டில் உங்களுக்கு ஸ்கார்பியோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் உங்களுக்கு பெரிய ஒரு டச் ஸ்க்ரீனை உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். உங்களுக்கு ரியர் ஏசி வந்துட்டு அது பக்கத்தில் ஒரு சார்ஜரும் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டில் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டு எல்லாமே ஓவரால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே உங்களுக்கு நீட்டான குவாலிட்டியாகவே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசியெல்லாம் நல்ல ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது. இங்கேருந்து பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கேருந்து பேக் வியூ பார்த்துக்கோன்னா அப்படி சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த ஃபார்வர்ட் சீட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸ்கார்பியோவில் ஃபார்வர்ட் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சூப்பரான எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த சூப்பரான மஹிந்திரா ஸ்கார்பியோ எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வரலாம். டெஸ்ட் ட்ரைவ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே வண்டியோட டச் ஸ்க்ரீன் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க இப்போ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வரலாம். வண்டி எடுத்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 சஸ்பென்ஷன் உங்களுக்கு சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதாவது எப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக தான் உங்களுக்கு மாற்றிருக்காங்க. அதனால் ஒரு புது வண்டி எப்படி ஆக்ட் ஆகுமோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. இந்த வண்டியில் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஆயில் ஃபில்ட்ரு, உங்களுக்கு டீசல் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, டீசல் டேங்கில் ஒரு ஃபில்ட்ரு வரும். அதுவும் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த வண்டியில் பிக்கப்பில் எந்த ஒரு லேகுமே இல்லை. இன்னும் அந்த புது வண்டி ஓட்டினா அந்த சிஆர்டி என்ன பவர் இருக்குமோ அதோட பிக்கப் இன்னுமே இருக்குது. அது நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 70-80 இந்த வண்டியில் டச் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வண்டியாகவே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொலிட்டிஷியன்ஸோட கையிலையும் படாமல் அடிப்படாமல் சூப்பரான ஒரு மெயின்டைன், ஒரு சர்ச்சு ஃபாதர் மெயின்டைன் பண்ண ஒரு சூப்பரான ஒரு ஸ்கார்பியோ. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்கார்பியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏதாவது ஒரு பொலிட்டிஷியன்கிட்ட மாட்டி அதை ரஃப் அடி அடித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் அதுவும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சர்ச்சு ஃபாதர் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்பர் வண்டியோட கண்டிஷனில் உங்களால் ஃபில் பண்ண முடிஞ்சது. நம்பர் இந்த சூப்பரான மஹிந்திரா ஸ்கார்பியோட பட்ஜெட் என்னென்னு பார்த்துடலாம். 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. பவர் ஸ்டீரிங், ஏசி, மியூசிக் சிஸ்டம், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. வாய்ஸ் மெயில், ரிவர்ஸ் கேமரான்னு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டெண்டு ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டி எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்க ஒயிட் கலர் மாசாக இருக்கிற இந்த ஸ்கார்பியோ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,75,000 மட்டும். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,75,000 இல்லை, 3,65,000 இல்லை, 350 இல்லை, 3.25 இல்லை, 3 லட்சம் இல்லை, 3 லட்சம் உழைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 290 280 இல்லை, 270 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 2,65,000 கொடுத்துலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட ஃபாலோவர் ஆகிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் பண்ணி ஃபைனலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 2,45,000 கொடுத்துலாம். வெரி ஃபைனலாக வெறும் 2,45,000 ஒரு புல்லட்டோட ரேட்டில் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்கார்பியோ ஒயிட் கலரில் மாசாக நிற்குது.
வெறும் 2,45,000 மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டம் நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தாண்டம் பிராஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படி இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே பாருங்கள். நம்ம என்னென்ன மாடல் என்னென்ன ரேட்டில் என்னென்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் ரீஸ்டோர் பண்ண வேண்டிய டீலர் ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய இது மாதிரி ரீஸ்டோர் பண்ண வேண்டியெல்லாம் ஏகப்பட்ட வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.